அறிவாளி விஜய் எப்படின்னா கையில் என்ன பதாகை வச்சிருந்தாரு, சாரி வேண்டாம் நீதி வேணும்னாரு. சாரி வேண்டாம் நீதி வேண்டும் பதாகை வச்சுட்டாரா? அதுல என்ன இருக்குதுன்னு கூட அவர் பார்க்கல. பேசுறதுன்னா பேசினாரு. மாண்பு முதலமைச்சர் சார் சாரி கேளுங்க சார், அஜித்தோட அம்மா கிட்ட கேட்ட மாதிரி சாரி மீதி பேர்கிட்டையும் கேளுங்க சார் கத்துனாரா? அப்ப கையில் என்ன வச்சிருக்க? சாரி வேண்டாம் நீதி வேண்டும். மறுபடியும் சாரி கேட்க சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். பதாகை ரெடி சார். சாரி கேட்கறது வந்து எவ்வளவு பெரிய பெருந்தன்மை தெரியுமா? இது வரைக்கும் இந்த முதலமைச்சர் யாரும் கேட்காத. எல்லாருக்கும் கேட்டீங்களான்றாரு. வெறும் அஜித் குமார் மரணம் மட்டும் இல்ல, இன்னும் 24 பேர் இருக்காங்க. உங்க ஆட்சியில இதெல்லாம் நடந்துருக்கு. சாரி கேளுங்கன்னா அதெல்லாம் முறையா விசாரணை நடைபெற்றிருக்குது. அதுக்கான நீதி வந்து உரிய நேரத்தில் கண்டிப்பா வழங்கப்படும். அதுல இவர் ஒன்றும் ஒரு பெரிய இதுவெல்லாம் பண்ண தேவையில்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்றேன், நீ சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொல்லிட்டு இவர் சாரி கேட்க சொல்றாரு. அந்த பதாகையை ரெடி பண்ணி கொடுத்தது வந்து ஆதவர்ஜுனம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தது வந்துட்டு அருண். இவர் என்ன பதாகையை ரெடி பண்ண போறாருன்ட்டு அருணுக்கு தெரியல. அருண் என்ன பேச போறாரு, எது எழுதி கொடுத்தாருன்ட்டு இவருக்கு தெரியல. நான் சிங்கா சார் ஒரு மேடை, அவ்வளவு பெரிய அரசியல் மேடை முதல் வாட்டி வந்து சந்திக்கிறாரு. மக்கள் ஒரு உணர்வுள்ள போராட்டம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையான உணர்வால போராட்டம் தான். இவ்வளவு பெரிய அரசியலா மாத்தி இருக்க மாட்டாரு. இவரோட என்ன அரசியல் அவர் பண்ணிட்டாரு? உங்களை கேள்வி கேட்கிறாரு சார். உங்களை எல்லாரும் கேள்வி கேட்க உரிமை உண்டு தமிழ்நாட்டுல. கேள்வியே இல்ல. சேர்த்து அந்த 91 பேருக்கு சேர்த்து நீதி கேட்க வேண்டியது தானே? போன 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல என்னங்க இது என்ன புரியல? ஆட்சியில 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு, அத பத்தி தாங்க பேசுவாங்க. 91 சேர்த்து பண்ண வேண்டியது தானே? எம்ஜிஆர் காலத்துல ஏதாவது லாக்அப் டெத் நடந்தது அதையும் கேட்கணுமா? அப்ப உங்களோட அஜெண்டா என்ன?